பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் நான். இப்போது ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. 2 lakhs இருக்குது. எனக்கு ஒரு 20,000 இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு ஜிபேல மாற்றி விடுங்க, டக்குனு இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு 4-5 கட்டு இருந்துச்சு. வரும்போது காஃபி குடித்தேன். காஃபி போட்டவருக்கு அப்படியே வச்சுக்கோங்க, இன்னும் கடையை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டேன். அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே காட் இட். அவங்க பேக் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் என்னோட இல்ல, இவர் தான் என்கிட்ட கொடுத்தாரு. ஃபோன் காட்டுறேன் பாருங்க, அவருக்கு நான் 20,000 ஜிபே பண்ணேன். நான் என்கிட்ட கையில கேஷ் இருக்கு, எனக்கு ஜிபே பண்ணுங்க சொன்னாரு. ப்ரோ நான் எடுக்கல ப்ரோ. வந்துட்டு என்ன ஏமாத்துற? நான் சீக்கிரமா கேப்பேன்டா, என்ன வாயை கலர வைக்காத. குடுங்க, வந்ததுக்கு லாபம். இது வந்ததுக்கு லாபமா? உங்களை கொலை பண்ணிடுவேன் நான். ஹாய், how are you? ஹாய், யார் நீங்க? ஆக்சுவலி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் நான். இப்போது ஃப்ளைட்டுக்கு வந்துட்டு டைம் ஆகிடுச்சு. ஐயோ வாட்ச் இல்லை. உங்கள்கிட்ட வாட்ச் இருக்கா? டைம் கேட்கறதுக்கு தான் வந்தேன். டைம் கேட்கறதுக்குலாம் இல்லைங்க, ஆக்சுவலி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. கலாய்க்கிறீங்களா? கலாய்க்கலாம் இல்லைங்க, கலாய்க்கிற மாதிரியா இருக்கீங்க. இல்லை, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடுச்சு அர்ஜென்ட்டாக. பை பை என்கிட்ட வந்து ஃபுல்லாக கேஷாக தான் இருக்குது. அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இல்லையா? பார்க்கும்போதே தெரியுது. யார்கிட்டயாச்சும் வாங்கி கொடுங்க. ஆக்சுவலி எப்படி இல்லை ஜி, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. சரி நீங்கள் அனுப்பிச்சிருங்க. பொண்ணுங்களா வச்சிருக்காதீங்க. எத்தனை பாய் ஃப்ரெண்ட் உஷார் பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு கிரெடிட் பண்ணியிருப்பீங்க எப்போவோ இல்லையா? எவ்வளோ வச்சிருக்கீங்க அக்கௌண்ட்டில்? அது எதுக்கு ப்ரோ? பரவாயில்ல ஜி, நான் இது கரெக்டாக அப்படியே கொடுத்துறேன். எவ்வளோ இருக்கோ அனுப்பிச்சு விடுங்க ஜிபேல. எனக்கு இல்லை ப்ரோ, என்கிட்ட இல்லை. ப்ரோவா? ப்ரோலாம் இல்லைங்க, நான் உன்னோட சின்ன பையன் தான். உடனே அர்ஜென்ட்டாக கிளைண்ட் மீட்டிங் இருக்குது, நான் உடனே போய் ஆகணும். இமீடியட்டாக இப்போ எனக்கு டிக்கெட் புக் பண்ணணும். ஸோ யாருக்குமே கேஷ் கொடுத்தா புக் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இது ஆக்சுவலி இதில் 2 lakhs இருக்குது. எனக்கு ஒரு 20,000 இருந்தால் கூட பரவாயில்ல, எனக்கு ஜிபேல மாற்றி விடுங்க, டக்குனு இது பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. என்கிட்ட 20,000 தான் இருக்கு. 20,000 தான் இருக்கா? பாருங்க, 2 lakhs இருக்கு. இது நீங்க அழகா நீங்க போயிட்டு செலவு பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு ஒரு காஃபி குடிக்கிற காசு. இதெல்லாம் எனக்கு பார்த்து எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? சீரியஸா அதெல்லாம் கொடுங்க ஜி, அதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலி இன்னும் ஒரு 4-5 கட்டு இருந்துச்சு. வரும்போது காஃபி குடித்தேன். காஃபி போட்டவருக்கு அப்படியே வச்சுக்கோங்க, இன்னும் கடையை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டேன். அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. என்னால நம்ப முடியல ப்ரோ, இதெல்லாம் நீங்க நம்ப முடியலையா? ஜி ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். திடீர்னு வந்தீங்க, வந்து என்கிட்ட இவ்வளோ காசு இருக்கு, எனக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கிறது நீங்க எனக்கு அனுப்புங்கன்றீங்க. இல்லை எனக்கு ஆக்சுவலி கூகுள் சிஇஓ தெரியும்ல, ஒன்னூட்டு சித்தப்பா பையன் தான் நான். கூகுள் சிஇஓட ஒன்னூட்டு சித்தப்பா பையன். சீரியஸா ஸோ அவரே தெரியும். இன்னைக்கு நான் சும்மா வாங்க பண்ணாலே காசு அப்படி போட்டு போவேன். நான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசி டைம் வேஸ்ட். டைம் தான் வேஸ்ட், லாட் ஆஃப் டைம் வேஸ்ட். நான் இப்போ லண்டனுக்கு போனேன். யாரும் இல்லை இங்கே. லண்டனுக்கு போகணும். அழகான பொண்ணு நீங்க தான், அழகா இருக்கீங்க. அழகா இருக்க பொண்ணுங்க தான் டக்குன்னு கொடுப்பாங்க. அவ்வளோ அமௌண்ட்லாம் என்கிட்ட இல்லை ப்ரோ. என்னங்க அமௌண்ட் இல்லையா? சரி எவ்வளோ இருக்கு சொல்லுங்க. அதான் சொல்றேன், என்கிட்ட 20,000 தான் இருக்கு. பண்ணி விடுங்க. தாங்க அதை கூட பரவாயில்ல, பண்ணி விடுங்க, ஜிபே பண்ணி விடுங்க. நாங்கள் ஸ்கேனர் காமிச்சு ஸ்கேனர். ஓகே கார்டிட், மணி கார்டிட். நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த பேக் கூட தரேன். லக்கி பேக் தெரியுமா? இது உள்ள இந்த 2 கட்டை போட்டேன்னா 100 கட்டு வரும். நாங்கள் இருங்க, எனக்கு இவ்வளோ அமௌண்ட்லாம் வேண்டாம். வச்சுக்கோங்க, பரவாயில்ல. எனக்கு வேண்டாம். அவங்க பேக் இருந்தாங்க, அவங்களுக்கு தான் பேக். என்னோட இல்ல, இவர் தான் என்கிட்ட கொடுத்தாரு. கேஷா? வீட்ல தானே இருக்கு கேஷ். இல்ல இல்ல, சேவிங்ஸ் பண்ண கேஷ் இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? நானே தான வச்சிருக்கேன், சேவிங்ல பண்ணல நானே. ப்ரோ விளையாடாதீங்க. இது யாரோட அமௌண்ட்? அவர் வந்து என்கிட்ட கேக்குறாரு. யாரோட அமௌண்ட் போறீங்க? ரெண்டு பேரும் இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலி ஒண்ணா சேர்ந்து தான் பேக் எடுத்தோம். அது ஒண்ணும் இல்ல. இது ஒண்ணா சேர்ந்து பேக் எடுத்தோம். இல்ல எனக்கு புரியல. என்ன மேடம்? பொருள் கீழ கிடந்தா இல்ல டீசன்ட் இல்ல, நம்ம தான எடுத்தோம். இதுல அம்மா எடுத்தம்மா. நான் ப்ரோ நான் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நீங்க தான் என்கிட்ட வந்து கையில கேஷ் இருக்கு, எனக்கு ஜிபே பண்ணு சொல்லி கேட்டீங்க. மேடம் பேக் உங்க கையில தான் மேடம். நீங்க தான் பதில் சொல்லணும்.
பாத்துக்கோ கரெக்டா கேளுங்க. ஆக்சுவலி என்னன்னா என்னன்னா கீழே இருந்துச்சு, அதுல வந்து 2 lakhs இருந்துச்சு கரெக்டா. அதுல 1 lakh ஆமா ப்ரோ. அதுல 1 lakh நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்டா. நம்ம லைஃப்ல செட்டில் ஆயிடலாம் இந்த காசு அடிச்சுட்டு அப்படின்னு இவங்க தான் சொன்னாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லவே இல்ல ப்ரோ. நான் என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டவுட் ஆனா என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கொடுக்குறேன், கேளுங்க. அசால்ட்டா சொல்றீங்க. அவங்க கேளுங்க. நாங்க 2 பார்ட்னர் வேற. நீங்க என்ன திருட்டு பட்டம் கட்டிட்டு இருக்கீங்க ப்ரோ. நான் ஒண்ணும் எடுக்கல ப்ரோ. அவங்க தான் எடுத்தாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். திருப்பி ஏன்ட்ட கேக்குறீங்க? ஐயோ பட்டமா கொடுப்பாங்க உங்களுக்கு. வெறுப்பேத்தாதீங்க. பிரசங்கமா பேசிட்டு நானு. என்ன நம்ம எடுத்து என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? நீங்க என்ன சொன்னீங்க ப்ரோ? நீங்க என்ன ஃபோன் காட்டுறேன் பாருங்க. அவருக்கு நான் 20,000 ஜிபே பண்ண. நான் என்கிட்ட கையில கேஷ் இருக்கு, எனக்கு ஜிபே பண்ணுங்க சொன்னாரு. இப்போ உடனே மாத்தி பேசுறாரு. எனக்கு அனுப்பவே இல்ல. ஏன் இப்படி பச்சையா போய் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி வாங்க விடா நீ என்கிட்ட. எனக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா பேசிட்டு போடுங்க. அதுல வந்து எத்தனை மொத்தம் எத்தனை லட்சம் இருந்துச்சு? அதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு ப்ரோ. 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு இதுல. 1 லட்சம் ரூபாய் நீ எடுத்துட்டியா? ப்ரோ நான் எடுக்கவே இல்ல ப்ரோ. என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். 50,000 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கு. ஏங்க 1 லட்சம் ரூபாய் அவங்க வச்சிருக்காங்க போல. 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தாங்க. என்னங்க ப்ரோ நான் எடுக்கல ப்ரோ. பார்ட்னரா வந்துட்டு என்ன ஏமாத்துற? நான் சீக்கிரமா கேப்பேன்டா. என்ன வாயை கலர வைக்காத. சும்மா இல்ல ப்ரோ அவர்தான் எடுத்துட்டு வந்தாரு. இவ்வளவு நேரம் என்கிட்ட அவர்தான் நின்னு பேசி என் கையில இருந்த நான் எடுத்தேன்னு பொறுப்பா? அவர் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. பிளான் பண்ணிட்டாரீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல. வெறுப்பேத்தாதீங்க நீங்க. உங்களாலே இப்ப எனக்கு இவ்வளவு பிரச்சனையும். ஆக்சுவலி நாங்க 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாசமா இந்த தொழில் செஞ்சோம். உங்களுக்கு தெரியாது. ஆனா என்கிட்டயே இது தெரியாம 1 லட்சம் ரூபாய் ஆட்டைய போட்டுச்சு இந்த பொண்ணு. வேணா நான் ஏதோ சொல்லிடுவேன். நம்ம இத பிளான் ப்ரோ. நீங்க அம்மா பாங்க 1 லட்சம் ரூபாய் எங்க இப்போ என் சும்மா விளையாடிட்டு இருக்கியா? பண்ணுங்க ப்ரோ, தாராளமா பண்ணுங்க. நானே சொல்றேன் பண்ணுங்க. அப்ப தெரியும் இல்ல உண்மை என்னன்னு. எப்படி நம்ம 2 பேர் மாட்டோம்? எடுத்தது நீங்க, நான் எடுத்தனா? என் கையில இருந்தா நான் எடுத்தேன்னு பொறுப்பாயிட மாட்டேன். நான் எடுக்கல. காசு காணாம போகும். 2 பேரும் மாத்தி மாத்தி. ஷீலா இப்படி பண்ற பத்தியா ஷீலா நீ? என்னையே ஏமாத்திட்ட பத்தியா? 1 லட்சம் ரூபாய் எங்க? நான் எங்க ஏமாத்தல? நீங்க தான் என்கிட்ட 20,000 நாங்க ஆட்டி போட்டு காசு ஆட்டி பிடிச்சிருப்பேன். மேல கை வச்சிருவேன் நான். அப்புறம் காசை குடுத்துருங்க. இல்லன்னா அது வேற மாதிரி. எனக்கு தெரியாது. எங்க போறீங்க? இல்ல என்ன ஒரு மாட்டி விட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டு இருக்காரு. அத கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் எடுத்தேன். பார்ட்னரா இருந்து என்கிட்டயே 1 லட்சம் ரூபாய் ஆட்டிய போட்ட பத்தியா நீ? எவ்வளவு பெரிய இதுவா இருப்ப? 1 லட்சம் ரூபாய் எங்க? 1 லட்சம் ரூபாய் வெறுப்பேத்துறீங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்னரா வந்து தான் குட் பை ரிலீஸ் ஆச்சு. இல்ல ப்ரோ நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ்க்கு? ஆமா. மாட்டோம் 2 பேரும் தான் போவோம். அவ்வளவுதான். இது வேலையா 8 கம்பி அனுவேன், நான் 9 கம்பி அனுவேன். எப்படி நான் கம்பி அனுவேன்? என்ன ப்ரூஃப் இருக்கு? நான் தான் எடுத்தேன்றதுக்கு கையில பேக் இருந்துச்சுனா நான் எடுத்தேன்னு சொல்லுவீங்களா? சரி கையில அந்த பேக் நான் எடுக்க மாட்டேன். காசு உங்ககிட்ட இருந்தா நீ ப்ரோ செக் பண்ணுங்க ப்ரோ. 1 லட்சம் ரூபாய் தான் இருக்கும். எப்படி 1 லட்சம்? இல்ல என் ஃபோன் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. என்ன ப்ரோ இது? சரி சரி விடுங்க. வந்ததுக்கு லாபம். இது வந்ததுக்கு லாபமா? உங்களை கொலை பண்ணிடுவேன் நானே. பார்ட்னர் 9 மாசம் என்ன ஷீலா? ஷீலா குட்டி என்ன இது? நம்ம 9 மாசமா ஒரு பார்ட்னரா நம்ம இது பண்ணிட்டு என் பேர் ஷீலான்னு உங்களுக்கு யார் சொன்னா ஃபர்ஸ்ட்? என்ன கோலாவா? மலேரியாவா? ஒழுங்கா காசு எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க. தெய்வா என்ன தயவு செஞ்சது? என்கிட்ட இல்ல காசுல. என்கிட்ட இல்லைன்னா எனக்கு தெரியாது ப்ரோ. கிளம்புறோம் ப்ரோ. பார்ட்னர் இல்ல நான் என் ஃப்ரெண்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன அவர் சொல்றத கேட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை பிள்ளை திருடு வாடா. அவ்வளவு அறிவு இல்லாதவளா? நான் படிச்சிருக்கேன். எனக்கு தெரியும். பாருங்க எத்தனை பேர் கம்ப்ளீட் வந்து ஒரு நாளைக்கு என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? எடுத்துட்டு என்ன பார்ட்னர் ஷீலா தப்பற ஆல்ரெடி எனக்கு மன வருத்தத்துல இருக்கு. 2 லட்சம் ரூபாய் அஸ்ட் என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பேசக்கூடாது. நான் எடுத்தேனா? அவன் நாங்க எடுத்தானா சொல்லிட்டு இருக்கேன். ஏன்டா வந்து கேக்குறீங்க? ஐயோ அந்த பைத்தியக்காரன் நாங்க 2 பேரும் தாங்க எடுத்தோம் காசை.
விடு. ஒரு லட்ச ரூபாய் விடு, சரி விடு. என் bag அ விடு. யார் காசு எடுத்தா? நான் எடுத்தனா? நான் எடுத்தனா? நான் நீ எடுத்தனா? எடுக்கல. அட யார் நீ சொல்றது கேட்க மாட்டேன் உட்கார்ந்துட்டு போய் அங்கிட்டு. ஒரு லட்ச ரூபாய் போனது பிரச்சனை இல்ல, பேக்ல வச்சதா பிரச்சனை அவருக்கு. கிளம்புவா போலீஸ் ஸ்டேஷன் சரி வாங்க போலாம். கிளம்பு, கறி குழம்பு வைங்க. வா. 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 என்னையவா மாட்டி விடுறேன் வா. என்னடா இது? காசுலாம் போல, நான் காசுலாம் என்னங்க உங்களுக்கு நான் பாவம் பண்ணேன். ஃப்ரெண்டு தான் prank பண்ண. நீங்க சுத்தி முத்தி எங்கேயும் கேமரா இருக்க மாதிரியே தெரியலையே. இருக்கு பாத்தீங்களா? நான் பார்த்துட்டேன். இருக்கு கேமரா. ஃப்ரெண்டு தான் prank பண்ணுவாங்க. திடீர்னு யாராச்சும் இந்த மாதிரி சப்போஸ் காசு வந்து கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஜாஸ்தியாக காசு கொடுத்துட்டு உங்ககிட்ட ஜிபேல வேண்டாம், சும்மா ஒரு வாங்கினதுக்காக எடுத்துக்கிறேன். ஓகே, கூல் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடியோ போட்டுக்கலாம்ல. போட்டு சரி, 1 லட்ச ரூபா கொடுப்பீங்க.